செல்வங்களே, இந்நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி தரம் 1. இன்று நாங்கள் ஓ எழுத்தை எந்த இடத்தில் ஆரம்பித்து எவ்வாறு எழுதலாம் என பார்ப்போம். ஓ எழுத்தை எழுதி பழகுவோம். ஓ எழுத்தை எழுதி பழகுவோம். மாணவர்களே, நாங்களும் இன்று ஓ எழுத்தை எழுதி பழகுவோம். பாருங்கள், இங்கு ஓ எழுத்து எழுதும் வழியே ஓ எழுத்தை எழுதி பழகுவோம். பாருங்கள், இவ்வாறாக ஓ எழுத்தை எழுத வேண்டும். இங்கே சுழியை இட்டு மேல் நோக்கி வந்து உள்நோக்கி வளைந்து இவ்வாறாக சென்று கீழ் நோக்கி வந்து சுழிக்க வேண்டும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் ஓ எழுத்தை எழுதி பழகுவோம். ஓ எழுத்து எழுதும் வழியே பாருங்கள். ஓ ஓ இங்கே இவ்வாறு சுழியிட்டு மேல் நோக்கி வந்து கீழே வந்து உள்வளைந்து மீண்டும் கீழே சென்று இவ்வாறாக சென்ற பிறகு கீழ் நோக்கி வந்து சுழிக்க வேண்டும். சரியா மாணவர்களே? பூக்களை ஓ எழுத்து எழுதும் வழியே அடுக்குவோம். வாருங்கள், ஓ எழுத்து எழுதும் வழியே பூக்களை அடுக்குவோம். இவ்வாறாக ஒவ்வொரு பூவாக ஓ எழுத்து எழுதும் வழியே அடுக்குங்கள். ஓ எழுத்தை ஞாபகப்படுத்தி எழுதுவதற்கு இது உங்களுக்கு துணையாக இருக்கும். ஓ ஓ என்று கூறிக்கொண்டே எழுதுங்கள். இவ்வாறு சுழியின் மேல் பூக்களை அடுக்குங்கள். பாருங்கள், சுழி எவ்வாறு இட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறது தானே? பாருங்கள், சுழியின் மேல் ஓ எழுத்தை அடுக்குங்கள். சுழியின் மேல் பூக்களை அடுக்குங்கள். இவ்வாறாக சுழியின் மேல் பூக்களை அடுக்கிக் கொண்டே வாருங்கள். சுழி மேல் நோக்கி, சுழியின் வழியே மேல் நோக்கி செல்ல வேண்டும். பாருங்கள், இவ்வாறாக மேல் நோக்கி செல்வோம். இவ்வாறாக மேல் நோக்கி செல்வோம். பாருங்கள், மேல் நோக்கி வளைந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு பூக்களாக வைக்கும் பொழுது உங்களுக்கு ஓ எழுத்து எழுதும் வழி நன்றாக நினைவில் இருக்கும். இதனால் ஓ எழுத்தை அழகாக எழுதும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஓ பாருங்கள், இவ்வாறாக வளைந்து வருகிறது. பாருங்கள், உங்களுக்கு தெரிகிறது தானே? இவ்வாறு வளைவாக வர வேண்டும். வளைந்து இப்பொழுது கீழ் நோக்கி செல்கிறது. பாருங்கள், இவ்வாறு கீழ் நோக்கி செல்ல வேண்டும். இவ்வாறாக கீழ் நோக்கி செல்லுங்கள். இவ்வாறாக வளைந்து கீழ் நோக்கி செல்லுங்கள். பார்த்தீர்களா? இவ்வாறாக கீழ் நோக்கி செல்கிறது. இவ்வாறாக நீங்கள் பூக்களை அடுக்கும் பொழுது ஓ எழுத்தை உங்களால் ஞாபகப்படுத்த முடியும். ஓ எழுத்தை இலகுவாக ஓ எழுத்து எழுதும் வழியே எழுத முடியும். ஓ ஓ என்று கூறிக்கொண்டே எழுதுங்கள். பூக்களை அடுக்குங்கள். ஓ ஓ இவ்வாறாக உள்வளைந்து கீழ் நோக்கி செல்ல வேண்டும். உள்வளைந்த பிறகு கீழ் நோக்கி அடுக்க வேண்டும். பாருங்கள், இவ்வாறு கீழ் நோக்கி அடுக்குங்கள். கீழ் நோக்கி இங்கே இவ்வாறு செல்ல வேண்டும். பாருங்கள், எவ்வாறு செல்கிறது என்று. இவ்வாறு செல்ல வேண்டும். சென்ற பிறகு மீண்டும் அந்த எழுத்து கீழ் நோக்கி வர வேண்டும். பாருங்கள், இவ்வாறு கீழ் நோக்கி வருகிறது என்று. இவ்வாறு கீழ் நோக்கி வர வேண்டும். இவ்வாறாக கீழ் நோக்கி வர வேண்டும். இவ்வாறாக கீழ் நோக்கி வந்த பிறகு பாருங்கள், இவ்வாறாக கீழ் நோக்கி வருகிறது. கீழ் நோக்கி வந்த பிறகு
இந்த இடத்தில் ஓ எழுத்தை எழுதும் பொழுது சுழிக்க வேண்டும். ஓ எழுத்தை எழுதும் போது சுழிக்க வேண்டும். கீழ் நோக்கி சுழிக்க வேண்டும். இவ்வாறாக சுழித்து ஓ எழுத்தை இந்த இடத்தில் முடிக்க வேண்டும். ஓ எழுத்தை சுழித்து இந்த இடத்தில் முடிக்க வேண்டும். பார்த்தீர்களா? ஓ எழுத்தை அழகாக பூக்களால் அலங்கரித்து விட்டோம். ஓ எழுத்து எழுதும் வழியே பூக்களை அழகாக அடுக்கி விட்டோம். ஓ எழுத்து எழுதும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஓ எழுத்தை அழகாக அலங்கரித்து விட்டோம். அடுத்ததாக மணற்கடதாசியில் வெட்டி எடுக்கப்பட்ட ஓ எழுத்தினை எழுதி பார்ப்போம். ஓ எழுத்து எழுதும் வழியே மணற்கடதாசியில் எழுதுவோம். இவ்வாறாக சுழியிட்டு மேல் நோக்கி வந்து உள்நோக்கி சென்று கீழ் நோக்கி வளைவாக வந்து இவ்வாறாக சென்று மீண்டும் கீழ் நோக்கி வந்து சுழிக்க வேண்டும். ஓ எழுத்தை எழுதும் போது ஓ என்று கூறிக்கொண்டே எழுதுங்கள். ஓ ஓ ஓ என்று கூறிக்கொண்டே எழுதுங்கள். ஓ ஓ பார்த்தீர்களா? இவ்வாறு வளைவாக வந்து உள்நோக்கி வர வேண்டும். உள்நோக்கி வந்த பிறகு மீண்டும் கீழ் நோக்கி செல்ல வேண்டும். கீழ் நோக்கி சென்று மீண்டும் இவ்வாறாக வந்து சுழியிட்டால் ஓ எழுத்தை எழுதலாம். என்ன மாணவர்களே, நாங்களும் மணற்கடதாசியில் ஓ எழுத்தை எழுதிவிட்டோம். இனி மணலில் ஓ எழுத்தை எழுதுவோம். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது மணலில் ஓ எழுத்தை எழுதப் போகிறோம். இவ்வாறாக சுழியிட்டு மேல் நோக்கி வந்து பாருங்கள். இவ்வாறாக கீழ் நோக்கி வந்து இவ்வாறாக உள்வளைந்து மீண்டும் கீழ் நோக்கி வந்து இங்கே சென்று மீண்டும் கீழ் நோக்கி வந்து இவ்வாறு சுழியிட்டு ஓ எழுத்தை எழுத வேண்டும். இவ்வாறாக நீங்களும் மீண்டும் மீண்டும் ஓ எழுத்தை மணலில் எழுதி பழகுங்கள். இனி நாங்கள் இரட்டை கோடிட்ட கொப்பியில் ஓ எழுத்தை எழுதும் விதத்தை பார்ப்போம். ஓ எழுத்தை எழுதி பழகுவோம். இரட்டை கோடிட்ட கொப்பியில் பாருங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்று. இரட்டை கோடிட்ட கொப்பியில் ஓ எழுத்தை இவ்வாறாக கீழ் நோக்கி வந்து இந்த புள்ளியில் வைத்து மேல் நோக்கி வந்து இவ்வாறாக வந்த பிறகு மீண்டும் இங்கே சென்று கீழ்கோட்டில் சுழிக்க வேண்டும். ஓ எழுத்து நடுவில் இருக்க கீழ் நோக்கி வந்து சுழிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை எழுதுவோம். ஓ ஓ ஓ எழுத்தை புள்ளிக்கோட்டின் மேல் எழுதுவோம். பாருங்கள், சுழியிட்டு மேல் நோக்கி வந்து இவ்வாறு எழுதிப்போம். பாருங்கள், ஓ எழுத்தை எழுதும் முறையை மீண்டும் ஒரு முறை சுழியிட்டு மேல் நோக்கி தொட்டு கீழே வந்து ஆக கீழே உள்ள கோட்டில் தொட வேண்டும். பாருங்கள், மீண்டும் ஓ எழுத்தை ஓ சுழியில் தொட்டு மேல் நோக்கி வந்து இனி இரட்டை கோடிட்ட கொப்பியில் ஓ எழுத்தை எழுதப் போகிறோம். புள்ளிக்கோட்டின் மேல் ஓ எழுத்தை எழுதுவோம். சுழியை இட்டு மேல் நோக்கி வந்து கீழே வந்து சுழிக்க வேண்டும். பாருங்கள், ஓ எழுத்து ஓ ஓ என்று கூறிக்கொண்டே எழுதுங்கள். ஓ பாருங்கள், இவ்வாறாக சுழியிட்டு மேல் நோக்கி வந்து உள்வளைந்து கீழ் நோக்கி வந்து சுழிக்க வேண்டும். ஓ எழுத்தை எழுதிவிட்டோம். இனி ஓ எழுத்தை பார்த்து எழுதுவோம். ஓ எழுத்தை பார்த்து எழுதுவோம். பார்த்தீர்களா? சுழித்து மேல் நோக்கி வந்து கீழ் நோக்கி உள்வளைந்து
கீழே வந்து சுளிக்க வேண்டும். 4 கோடிட்ட கொப்பியில் ஓ எழுத்தை எழுதி பார்ப்போம். பாருங்கள் மாணவர்களே, இங்கு புள்ளிக்கோட்டின் மேல் உள்ள ஓ எழுத்தை நன்றாக அவதானியுங்கள். நடுவில் உள்ள நீல நிற கோட்டில் சுழியும் மேல் நோக்கிய பகுதியும் உள்ளது. சுழித்து மேல் நோக்கி வந்து உள்வளைந்து இவ்வாறாக சுளிக்க வேண்டும். கீழ்ப்பகுதி சிவப்பு நிற கோட்டை தொட வேண்டும். ஓ ஓ ஓ. என்ன மாணவர்களே, புள்ளிக்கோட்டின் மேல் ஓ எழுத்தை எழுதிவிட்டோம். பார்த்தீர்களா? உள்வளைந்து மீண்டும் வந்து சிவப்பு நிற கோட்டை தொட வேண்டும். பாருங்கள், ஓ எழுத்தை பார்த்து எழுதிவிட்டோம். ஓ எழுத்தை எழுதி பழகினோம். மாணவர்களே, நீங்களும் ஓ எழுத்தை பலமுறை எழுதி பயிற்சி பெறுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.